100 நாள் வேலை திட்டத்துக்கு நீங்க கொஞ்சம் கூட காசை கூட்டல. அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லா திண்டாட்டத்தை போக்க எதுவும் செய்யல. ஆட்சிக்கு வந்தா ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு ஐயா மோடி சொன்னாரே, சொல்லு கணக்க சொன்னான்னு காட்டுங்க. எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கீங்க? இங்க படித்த பட்டதாரி கூடி கட்டினாய் போகிறான், வேலை இல்லா திண்டாட்டம் பெருகுகிறது. வடக்கே இருக்கிற பல மாநிலங்களில் தீவிரவாதம் தலையெடுத்து விட்டது. அவர் சொன்னார் கும்பமேளாவில் விபத்துல செத்தான். தட் இஸ் an accident. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வீட்டுல ஒரு கொலை நடக்குது. கொலை, தற்கொலை இல்ல. கொலை செய்யப்பட்டவர்களில் குடும்ப தலைவனுக்கு வயது 52, அந்த அம்மாவுக்கு வயசு 44, 3 பிள்ளைங்க 10, 8, 4. இங்க வந்து சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறார்களே வாய்க்கிலேய, ஒரு வீட்டுக்குள்ளே போய் 4 வயது பிள்ளையை 8 வயது பிள்ளையை இரக்கம் இல்லாமல் கொள்ளுகிறவன் வாழுகிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஆளுவது பாரதிய ஜனதா. நாங்க என்ன எங்களுக்கு அள்ளித்தான் கேட்கிறோமா? இந்த நாட்டினுடைய மொத்த வருமானத்திற்கு தமிழ்நாடு தருவது 9.4%. ஆனா எங்களுக்கு அவங்க தர்றது எவ்வளவு தெரியுமா? 4.8%. என்ன நியாயம்? நான் கொடுக்கறதுல பாதி கூட அவங்க தர்றதில்லை. ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்து மாநிலம் அவங்க எவ்வளவு தராங்க தெரியுமா? நம்ம 9 தரோம்னு சொன்னால நான் அந்த புள்ளியெல்லாம் விட்டுறேன். நம்ம 9 தர்றோம், நமக்கு தர்றது 4, அவங்க தர்றது 8. உத்தரப்பிரதேசம் இந்த நாட்டுக்கு தர்றது 8, நம்மளை விட கம்மி 1. திருப்பி வாங்குறது எவ்வளவு தெரியுமா? 18. 9க்கு 4, 8க்கு 18. பீகார் அது ரொம்ப பரிதாபத்துக்குரிய மாநிலம். 2.8, 2.8. திருப்பி எவ்வளவு தராங்க தெரியுமா? 10.8. 2 தரவங்களுக்கு 10 ரூபாய் தருவீங்க, 8 ரூபாய் தரவங்களுக்கு 18 ரூபாய் தருவீங்க. நான் 9 ரூபாய் கொடுத்தா எனக்கு 4 ரூபாய் கொடுத்தா ஏன் தருகிறாய் என்று மு.க. ஸ்டாலின் கேட்டால் எப்படி கேட்பார் என்று கேட்பதா? கேட்போம். உரிமை குரல் கொடுப்போம், உரத்து கொடுப்போம், போராடுவோம். அதுக்கெல்லாம் நாங்க பயந்தவங்களே. அது என்ன பணங்காட்டு நரி இவங்க சொல்லிட்டு போறது? நாங்க சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திப்போம். அந்த அம்மா சொல்லியிருக்கேன் தங்கச்சி, நான் பணங்காட்டு நரி, அதற்கெல்லாம் சலசலப்புக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. முதல்ல அந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்லுங்க. நான் அங்கே போல, நாங்க சிங்கத்தை அதன் குகையிலேயே போய் சந்திக்கிறார்கள். அதுக்கு அந்த டென்னில் இருக்கிறப்ப அது ரொம்ப பலசாலியா இருக்கும். அங்கேயே போய் சந்திக்கிறவங்க எங்கள்கிட்ட வந்து இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை இதெல்லாம் கூடாது. அதனால்தான் நாங்கள் கேட்கிறோம் நியாயத்தை. இப்ப நான் ஒரே ஒரு புள்ளி வரத்தை சொல்லிடுறேன். நேரம் அதிகமாகிறது என்பதை விட ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு போக கூடாது. இவங்க என்ன சொல்லி இருக்கணும்? தமிழ்நாடு கேட்டதற்கு நாங்கள் தராததற்கு என்ன காரணம், ஏன் தராமல் இருந்தோம், என்னென்ன கொடுத்தோம்னு பேசியிருக்கணும். அடுத்த ஓவரால் இந்தியா பேசியிருக்கணும். அவங்க ஆல் இந்தியா பார்ட்டியில அவர் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நாட்டை ஒரு நாளைக்கு கற்பழிப்பு வழக்குகள் மட்டும் பதிவாவது 87 ஒரு நாளைக்கு. நான் சொல்றதெல்லாம் ஒரு நாள் கணக்கு. கொலை வழக்குகள் ஒரு நாளைக்கு 78. விவசாயிகள் தற்கொலை ஒரு நாளைக்கு 31. வேலை இல்லாத காரணத்தால் தற்கொலை செய்து கொள்கின்றவர்கள் ஒரு நாளைக்கு 9. கடத்தப்பட்டு அந்த மாதிரி செய்யறது ஹியூமன் டிராபிகிங் சொல்லுவாங்க, அதுல ஒரு நாளைக்கு 6 பேர். தலித் அட்ராசிட்டிஸ், இந்த ஆதி திராவிட தாழ்த்தப்பட்டவர்கள் மீது அந்த வன்கொடுமையினால 141 பேர். மாணவர்களுடைய தற்கொலை ஒரு நாளைக்கு 36. சைபர் கிரைம் ஒரு நாளைக்கு 180. இது இந்தியாவினுடைய புள்ளி விவரம். மிஸ்டர் அண்ணாமலை, பிளீஸ் கம் அண்ட் எக்ஸ்பிளைன். சும்மா இங்க வந்து ஏதோ திருவான்மியூர் கடை, அதான் என் தம்பிகிட்ட நான் ஆரம்பிச்சே சொன்னேன், நீ என்ன கூட்டம் முடினா அவங்களை மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு. வேறு பேர கூட்டத்தை நாங்கள் காட்டுவோம் ஒரு தொகுதியில் என்று காட்டக்கூடிய வலிமை இருக்கிறது என்பதல்ல, அந்த வலிமையோடு நாங்கள் பொறுமையாகவும் நிதானத்தோடும் இருக்கோம். அறிஞர் அண்ணா 3 மந்திரத்தை சொன்னார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அண்ணா மறைந்த போது பெரியார் சொன்னார். இந்த தலைவர் சொன்ன 3ல எல்லா கட்சிக்கும் கடமை உண்டு, எல்லா மனிதனுக்கும் கண்ணியம் உண்டு, ஆனா கட்டுப்பாடுங்கிறது திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த கட்டுப்பாட்டின் காரணமாகத்தான் ஒரு 2 பேர் வந்தாங்க, நிறைய பேசினாங்க, வார்த்தைகள் எல்லாம் தப்பு. இது நான் அந்த தம்பியை உரிமையோட கேட்டுக்கிறேன், மேடையில பேசுங்க, விமர்சனம் செய்யுங்க. இனிமேல இப்படி வார்த்தை துடுக்குத்தனமா பெருசா வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அவரும் ஒரு கட்சிக்கு தலைவர். கட்சிக்கு தலைவர்னா சின்ன கட்சிக்கு இல்ல,
100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு பாரம்பரிய கட்சியின் தலைவர். எங்கள்கிட்டையும் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவரும் பக்குவத்தோட இருக்கார், நாங்களும் நிதானத்தோட இருக்கோம். நீங்களும் ஒரு அரசியல் கட்சியின் பொறுப்புள்ள தலைவரா பேச கத்துக்கணும். கேட்கிறப்ப நெஞ்சு நடங்குது. இந்த கட்டுப்பாடுங்கிற பெயரால நாங்க ரொம்ப பொறுமை காக்கிறோம். அதனால நீங்க விமர்சிக்கிற போது கூட ஒரு எல்லைக்குள் நின்று பேச வேண்டும். எல்லாவற்றையும் பேசி கேட்டு விட்டுதான் இன்றைக்கு திருச்சி சிவா உங்களுக்கு நானும் சில புள்ளி விவரங்களோடு சொல்லி இருக்கிறேன். தமிழ்நாடு நியாயத்தை கேட்டது, தமிழ்நாடு தனக்கு உரியதை கேட்டது, தமிழ்நாடு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தினை விட தன்னுடைய பங்கினை இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு செலுத்தி விட்டு கேட்கிறது. அதே நேரத்தில் இந்திய நாடு பொருளாதாரத்தில் நலிவடைகிறது. உலக நாடுகள் மத்தியில் எல்லா பக்கத்திலையும் நமக்கு பகைவர்கள். சீனா பகை, பாகிஸ்தான் பகை, இலங்கையில் உத்தரவாதம் இல்ல, பங்களாதேஷ்ல ஹசீனா பேகத்துக்கு அப்புறம் உத்தரவாதம் இல்ல. இதுல போய் நீங்க அமெரிக்காவில் போய் மன்றாடி விட்டு வருகின்ற நிலைமை உங்களுக்கு அந்த கடமையெல்லாம் இருக்கு. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தணும், வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கணும், விலைவாசியை கட்டுப்படுத்தணும், சராசரி மனிதனின் வருமானத்திற்கு உட்பட்ட விலைவாசி இருக்கணும், முதல்ல வருமானத்திற்கு உத்தரவாதம் இருக்கணும். இதெல்லாம் தருவதற்கு தான் அரசாங்கம். அதை தர முடியவில்லை, பெற முடியவில்லை என்கிற போதுதான் எங்களுடைய ஆட்சி சிலவற்றை மக்களுக்கு தருது. இலவசமா பேருந்தில் போகமா வேலைக்கு, நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டாம், அந்த காசு மிச்சம் ஆகும். உரிமை தொகை தருகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் சொல்றார், நீ என்ன கொடுக்கிற பெருசா, நான் 2500 தரப்போறேன். இந்த ஏலம் விடுற வேலைகள் இங்க நடக்காது. யார் உண்மையா தருவார், யார் அக்கறையோடு தராங்கன்னு மக்களுக்கு தெரியும். இந்த திட்டத்தை இந்தியாவிலேயே தொடங்கி வச்சது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தேர்தல் அறிக்கையை வாங்கி கொண்டு போதான் உத்தரப்பிரதேசத்துல வச்சாங்க, அதை வாங்கிட்டு போய் தான் டெல்லியில வச்சாங்க. எல்லா இடத்துலயும் எல்லாவற்றிற்கும் முன்னோடி எங்களை பார்த்து காப்பி அடிச்சீங்களா? அடுத்து நாங்க தேர்தல் அறிக்கையில என்ன செய்ய போறோம்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் மக்களுக்கு என்ன தேவை, இந்த நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்க முன்னோடியா போய்கிட்டே இருப்போம். நீங்க விரட்டிக்கிட்டு தான் வர முடியுமே தவிர எங்களை தாண்டி எந்த காலத்திலும் ஓட முடியாது.